சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் இந்தியா செகண்ட் ஒன் டே மேட்ச்சில் இந்தியா ஒரு ஆர்டினரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு எக்ஸ்ட்ரானரியாக விளாண்டாங்க. இந்தியன் பவுலர்ஸ் செமையாக போட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹர்ஷ்தீப் சிங், ஆவேஸ் கான் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை 117க்கெல்லாம் ஆல் அவுட் பண்ணி பேட்டிங்கும் சூப்பராக பண்ணி ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்ச்சை. பட் இந்த செகண்ட் மேட்ச்சில் இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ருத்ராஜ் கைக்வாட் 2வது பாலே அவுட் ஆகிட்டார். அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் திலக் வர்மா வந்தார். அவரும் கொஞ்சம் நேரம் விளாண்டார். பட்டு அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாலாம் விளாட்ல, ரொம்பவே கஷ்டப்பட்டு விளாண்டார். பட் அவுட் ஆகிட்டார் அவரும். 2 விக்கெட் போனதுக்கப்புறம் கேப்டன் கேஎல் ராகுல், சாய் சுதர்சன் 2 பேருமே சூப்பராக விளாண்டாங்க. 2 பேருமே 50 அடித்தாங்க. சாய் சுதர்சன் 62 ரன் அடித்தார் 83 பாலில். அதே மாதிரி கேஎல் ராகுலும் பார்த்திங்கன்னா ஒரு 50 போட்டார். ஒரு நல்ல ஸ்கோர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த நேரத்தில் 2 பேருமே அவுட் ஆகிட்டனால அதுக்கடுத்து வந்த யாருமே சரியாக விளாட்ல. குறிப்பாக ரிங்கு சிங் பெருசாக எதிர்பார்த்தோம். பட் அவர் ஸ்பின்னுக்கு எதிராக அவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஸ்பின்னர்ஸ் ஓவரில் அவுட் ஆகிட்டார். அதனால் பார்த்திங்கன்னா பெரிய டார்கெட்டும் இல்லை. 211 ரன்னுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஆல் அவுட் ஆனதுக்கப்புறம் சரி பவுலிங் நல்லா போடுவோம், ஏன்னா பால் ஸ்விங் ஆகுது, கண்டிஷன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா இனிஷியலாக இந்தியன் பவுலர்ஸ் நல்லாவே போட்டாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா பேட்ஸ்மேன் விக்கெட் விடாமல் சூப்பராக ஆடி டோனி டி ஜோர்ஜி அவர் செஞ்சுரி போட்டார், அவரோட ஃபஸ்ட்டு செஞ்சுரி. அதுவும் இல்லாமல் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார், அவரும் 52 அடித்தார். 2 விக்கெட் மட்டுமே விட்டு இந்த மேட்ச்சை சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டாங்க. இப்போ சீரீஸ் 1-1 இருக்குது. நேற்று ரிங்கு சிங்கும் பவுலிங் போட்டு ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். அது ஒரு நல்ல விஷயம். 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு, 1-1 இருக்குது. 3வது மேட்ச் நாளைக்கு நடக்க போகுது. அந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா, சீரீஸை யார் ஜெயிப்பான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.